ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் கில்லோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோட்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த மிஸ்டர் கில்லோட 4th எபிசோடு வந்து பார்க்க வாங்க. இந்த 4th எபிசோடு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே இதில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வச்சுருக்காங்க. கதை செம்மையாக எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப மிஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து 4th விக்டிமே இறந்து போயிடுவாங்க. இறந்து போனது மட்டும் இல்லாமல் அதை கொலை பண்ணவன் யார் அப்படின்றதையும் வந்து இந்த எபிசோடில் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் வந்து கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக தான் இருக்கும். அதனால் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து போடுறேன். லாஸ்ட் எபிசோடில் வந்து 3வது விக்டிம் வந்து இறந்துருப்பான். அதை வந்து கையும் அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து பார்க்க போயிருப்பாங்க. பார்த்தோன்னே கைக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே அவளோட தங்கச்சி, நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி வந்து நியூஸ்க்காக வந்து நிறைய கேதர் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் 4th விக்டிம் யாருன்றதையும் வந்து நம்ம கை வந்து கண்டுபிடிச்சிருவான். எப்படி கண்டுபிடிப்பான்னா, 3rd விக்டிமில் ஒருத்தவன் இறந்துருப்பான். அந்த 3rd விக்டிம் இறந்தவனோட பிக்சர்ஸை வச்சு நம்ம கை வந்து க்ளூ கண்டுபிடிச்சி 4th விக்டிம் யாருன்னு கண்டுபிடிச்சிருவான். அது வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து இவங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பொலிட்டீஷியனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கைக்கிட்ட அவனோட பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம கையும் வந்து பாஸ்ட்டில் அவனுக்கு சின்ன வயசில் என்னென்ன நடந்ததுன்றதை வந்து சொல்கிறான். அதனால தான் நெக்ரோஸ் அப்படின்ற நாவலையும் எழுதுனேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதோட வந்து லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோடில் என்னென்னா, திருப்பி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து செவுரேறி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த பொலிட்டீஷியன் ஒருத்தவன் விக்டிமாக இருக்கான்ல, அவனோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக வந்து குதிக்க ஆரம்பிக்கிறான். அதை வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு டக்குன்னு கார்லேருந்து இறங்கி வெளியில் வராரு. வெளியில் வந்து உள்ளே போனவனை வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பேக்லேருந்து ஒன்று எடுக்கிறான். அவன் ஒன்றும் சுத்தியல் இந்த மாதிரிலாம் எடுக்கல, வெறும் ஐடி கார்டை தான் எடுக்கிறான். இவங்க ஆனால் பயந்துட்டாங்க. ஒருவேளை இவன் தான் கொலைகாரனாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. ஆனால் வந்து அவன் பேக்லேருந்து ஐடி கார்டு எடுத்து காமிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் ஒரு ரிப்போர்ட்டர், இங்கே தான் பொலிட்டீஷியன் இருக்கதா கேள்விப்பட்டிருந்தேன், இவர் தான் நெக்ஸ்ட் விக்டிம்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக வந்து இவன் வந்து அந்த பொலிட்டீஷியன் அடுத்த மர்டரர்ன்றதுக்காக வந்து இவன் பார்க்க வரல. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் தெரிய வருது, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கார்லாம் ஏறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு, எதுக்கு இந்த நேரத்துக்கு இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அந்த துண்ணுன்ற இருப்பார்ல, அதாவது நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி வேலை பார்க்குற கம்பெனியோட டைரக்டர், அவரும் வந்திருக்காரு. அவரும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம பொலிட்டீஷியனோட அடியாள் வந்து என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் இதே வேலை தானே, அதனால் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம கை வந்து அவளோட தங்கச்சியை கூப்பிட்டு, நீ எதுக்கு இங்கே பண்ணுற, எதுக்காக இங்கெல்லாம் வந்துட்டுருக்க, எதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே கூடியிருக்காங்கன்னு கேட்கும்போது தான் அவனோட தங்கச்சி என்ன சொல்லுவான்னா, உனக்கு விஷயமே தெரியாதா, அவன் ஒரு டெம்பிளில் 3-4 பொண்ணுங்க கூட தப்பாக நடந்துகிட்ருக்கான், அதை வந்து சிசிடிவி கேமரா மூலமாக வந்து லீக் ஆகிடுச்சு, எப்படி லீக் ஆகிடுச்சுனே தெரில, அதனால தான் வந்து பொலிட்டீஷியன் கெட்டவன்றதுக்காக எல்லா நியூஸும் வந்து அவரை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே கேதர் ஆகிருக்கும், அதனால தான் ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சபார்டினேட் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ தான் தடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போகிறதா இல்லை. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா வந்து, போலீஸ்க்கு இங்கே என்ன வேலை, போலீஸ் எதுக்காக இங்கே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கீங்க, அந்த பொலிட்டீஷியனே ஒரு கேவலமானவன், எதுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து எந்த பதிலும் சொல்லல. அப்போ தான் வந்து அந்த இருப்பான்ல, அந்த இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியோட கம்பெனி ஓனர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட்டு விக்டிம் இவர் தான் தெரியறதுக்கு முன்னாடி போலீஸ் இங்கே வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி இருந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ அடுத்த விக்டிம் இவராக தான் இருக்கணும், அது தெரிஞ்சு தான் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட டைரக்டர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பொலிட்டீஷியன் இருக்கான்ல,
அதாவது ஜிராத் அவன் பேர். அவன் வந்து சிசிடிவி எங்கே இருக்குது செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து அவனோட அடியாள்கள்லாம் சிசிடிவியை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ரூமில். இவன் டெம்பிளில் வந்து 3 பொண்ணுங்க கூட வந்து தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கான். இதெல்லாம் வந்து அந்த சிசிடிவியில் வந்து யாரோ ரெக்கார்ட் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூடி வந்திருக்காங்க. இவனும் உடனே கத்துறான், ஒரு சிசிடிவி கேமரா, அதுவும் இந்த சின்ன ரூமில் உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டீஷியன் வந்து அந்த அடியாளை திட்டுறான். அந்த அடியாள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்போ கிளம்புங்க, நான் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் வந்து இங்கே வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த டைரக்டர் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, இப்போ வந்து இப்போதைக்கு எங்களால் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது, எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்கோம், அதனால சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த கம்பெனியோட ஓனர் என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல, எங்களுக்கே தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் விக்டிம் அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டரும் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து இவர் நம்ம பொலிட்டீஷியன் வந்து தப்பிச்சு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் வழியாக போகிறாருன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி அவங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அவரை பார்க்க போனாங்க. ஆனால் வந்து பொலிட்டீஷியன் வந்து இன்னொரு ஆள் கூட வேறு வழியில் போயிட்டுருக்கான். அதை வந்து நம்ம கை பார்த்துட்டான். இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் பொலிட்டீஷியன்ஸ் தான் அந்த காருக்குள்ளே வந்து தப்பிச்சு போகிறதுக்காக அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளேயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கை தான் நல்லா பார்த்துருக்காரு. பொலிட்டீஷியன் வந்து இன்னொரு வழியாக வேறு ஒருத்தவங்க கூட வேறு எங்கேயோ போகிறத வந்து பார்த்துருக்காரு. அதனால வந்து நம்ம கையும் வந்து அவர் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட்டர்ஸில் அந்த அவளோட தங்கச்சி, நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி இருக்கா, செம்ம கூட்டம் வேறு. அவன் இந்த பொலிட்டீஷியன் அந்த காருக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்க வேறு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கை வந்து நம்ம பொலிட்டீஷியன் தப்பிச்சு போகிறான்ல இன்னொருத்தவங்க கூட, அவனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது நிறைய ஒரு டேஞ்சரான பிளேசஸ்லாம் இருக்குது. அந்த பிளேஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால கொலை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் மாதிரி தோணுது. அதனால் கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் தானான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவர் மூஞ்சில் போட்டிருந்த துண்டை எடுத்து பார்த்தா அவர் இல்லை, அவர் வேறு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டார். உடனே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் திரும்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த பொலிட்டீஷியன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வா, எதுக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்திருந்த அடியாள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். அந்த அடியாள் என்ன பண்ணிட்டான்னா, கையில் வந்து கரண்ட் ஷாக்கர் வச்சுருப்பான் போல், அதை எடுத்து வந்து அந்த பொலிட்டீஷியன் மேலே வச்சு அவரை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அந்த பொலிட்டீஷியன். அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போய் ஒரு சுமோ மாதிரி ஒரு கார்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே போட்டுட்டு அவன் க்ளோஸ் பண்ணிடுறான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம கை வந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் கல் தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டார். அப்படி இருந்தால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது அந்த கிரிமினல் அந்த பொலிட்டீஷியனை கடத்திட்டு போனாலும் அவன் வந்து தப்பிச்சு போயிடுறான். உடனே வந்து கையும் வந்து என்னடா இது தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்த போய் நல்லா பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு யோசித்து பார்க்குறான், இவன் எதுக்கு இந்த நேரத்தில் பொலிட்டீஷியனை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு டைரெக்டாக விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கை வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டரும் வராரு. வந்தப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன ஆச்சு, கையில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கை என்ன சொல்கிறான்னா, பொலிட்டீஷியன் வந்து இன்னொரு அடியாள் கூட வந்து தப்பிச்சு போயிட்டுருந்தான், ஆனால் அந்த அடியாள் தான் வந்து நம்ம கில்லர்னு நினைக்கிறேன், அவன் வந்து பொலிட்டீஷியனை அடித்து ஒரு சும்மாவில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி வந்து அந்த லாயரை பற்றி விசாரிச்சிட்ருக்கா. அவன் வந்து இருக்கிறதுலே மோசமானவன், அதனால தான் வந்து அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கிளம்பி வந்து அவனை நியூஸ் அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட தங்கச்சியை பிடிச்சி இழுத்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறதுக்காக இழுத்துட்டு போகிறாரு. கூப்பிட்டுட்டு போய் திட்டுறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க, உங்களால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, நம்மளை வந்து கிரிமினலே நாங்கள் வந்து கை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இப்போ கொலை பண்ணிகிட்ருக்கால அவன் நல்லவன் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவன் கொல்றது எல்லாமே கிரிமினல்ஸ், அதனால் வந்து எல்லோரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து அவளோட தங்கச்சியும் வந்து நான் நல்லது தான் பண்ணுறேன், என்னால் வந்து நம்ம அப்பா மாதிரி இருக்க முடியாது, கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பிக்க விட்டு என்னால் இருக்க முடியாது, நான் என்னோடய வேலையை தான் பண்ணுறேன், நீ எதுக்காக என்னை பிடிச்சி திட்டுற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கிடையாது, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து அவளோட தங்கச்சியும் வந்து அவன் கத்திட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இவளும் வந்து பதில் கத்த ஆரம்பிச்சிட்டா. உண்மையிலே உனக்கு தெரியுமா அந்த லாயர் எவ்வளோ பெரிய கேவலமானவனை, அவனை திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு அந்த மர்டரர் தான் சரியாக இருப்பான், அவன் அப்படியே இருக்கட்டும், நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கிரிமினலுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து அந்த தங்கச்சியோட ஓனர் வந்து பார்த்துட்ருக்கான்.
அவனும் வந்து என்ன சொல்கிறான், நீ கரெக்டான வழியை தான் சூஸ் பண்ணியிருக்க, உனக்கு நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சியை வந்து பாராட்டிகிட்டு இருக்கான். அவளும் நன்றி சொல்லிவிட்டு இவங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறதா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து என் தங்கச்சி இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். உடனே வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம கையும் வந்து பார்த்துட்ருக்கான். கை வந்து வருத்தப்படுறான் இன்ஸ்பெக்டர் பாட்டுக்காக. அடுத்த நாள் காலையில் வந்து இவங்க எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கிட்ட கேட்குறான். கை வந்து இல்லை, உங்கள் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நீங்கள் 2 பேரும் பேசி ஏதாவது சமாளிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அவன் என் தங்கச்சி நான் சொல்கிறத கேட்க மாட்டா, நான் போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே நீ வா நான் உன்னையே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைக்கிட்ட சொன்னோடனே கையும் சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்து ஏறி உட்காந்துருப்பான். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கையை வந்து கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ போகிற வழியில் தான் வந்து நம்ம கை என்ன சொல்லுவான்னா, எனக்கு என் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது, அந்த இடத்துல நிறுத்துங்க, நானே இறங்கி போயிடுவேன்னு சொன்னோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு நிறுத்துவார். நம்ம கையும் வந்து வெளியில் இறங்கி வந்துடுவான். இறங்கி வந்ததுக்கப்புறம் வந்து அவன் எப்பயும் ஒரு பூனைக்கு வந்து சாப்பாடு போட போவான்ல, அந்த பூனைக்கிட்ட தான் போகிறான். அதே இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டே இருக்கார். பார்த்த உடனே இவன் எதுக்காக அந்த பூனைக்கு எப்பயும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான், இதுக்கு அவன் எடுத்து வளர்க்கலாமேன்னு நினச்சிட்டு அவன்கிட்ட கேட்டுடலாம் டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து இறங்கி நம்ம கையை பார்க்க வராரு. பார்த்ததுக்கப்புறம் நம்ம கைக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ இப்படி டெய்லி இங்கே வர்றதுக்கு நீனே அதை தூக்கி வளர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து கை என்ன சொல்கிறான்னா, நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பூனையை வந்து யாராலையும் பார்க்க முடியாது, இது இங்கேயே இருந்துச்சுன்னா வந்து யாராவது வந்து வளர்த்துக்குவாங்கள்ல, அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நல்லவனா, இந்த உலகத்தில் இப்படி நான் யாரையும் பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து அவனும் ஒரு பூனையை வந்து தூக்கி வந்து கொஞ்ச ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சினது மட்டும் இல்லாமல் நம்ம கை என்ன சொல்கிறான்னா இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட, உங்களுக்கு தங்கச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருப்பேன், உங்களுக்கு அவள் இருக்காளா, அதனால் அவகிட்ட வந்து கோவப்படாதீங்க, பாசமாக பேசுங்க, அவள் பண்ணுறதும் அவளோட பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் பாதுகாக்கிறது ஒரு கிரிமினல் தானே, எல்லா மக்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து சொல்கிறான். உடனே பாட்டு வந்து நீ இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ பேச மாட்டியா, ஆனால் இன்றைக்கி நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஆமாம் பரவாயில்ல நீ பேசு, நீ நல்லது தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்லிட்டு தேங்க்யூவும் சொல்கிறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பூனையை வந்து திருப்பி அது இருக்க வேண்டிய பிளேஸ்லேயே வந்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ தான் வந்து கை வந்து நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குங்க, அவள் வந்து சின்ன பிள்ளை ஆனால் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து அவனோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக போவான். தங்கச்சியோட ரூமை தட்டி பார்ப்பான், ஆனால் தங்கச்சி வந்து திறக்க மாட்டாள். திருப்பி தட்டி பார்ப்பான், ஆனால் வந்து அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா, ஏன் பண்ணலான்னு தெரில. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு வந்து தட்ட போகும்போது எப்படியும் அவள் கதவை திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கியிருந்த சாப்பாடை வந்து அந்த டோரோட லாக்கில் வந்து வச்சுட்டு இவன் வந்து அவனோட ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு வந்து நம்ம பாட் போனோடனே வந்து ஃபுல்லாக யோசிக்க தான் ஆரம்பிப்பான். ஏன்னா வந்து நம்ம தங்கச்சியே வந்து இப்படி பேசிட்டால, ஏன்னா வந்து அவனுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங், நம்ம அப்பாவால் தான் நம்ம லைஃப் வந்து இப்படி ஆயிருக்கு, என்னோடய அப்பாவால் தான் வந்து என்னை எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்ருக்கான். அப்போ அவள் தங்கச்சி அதே இதை சொல்கிறா. உடனே வந்து இவனுக்கு கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆகிடுச்சு ரொம்ப, அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவனோட வேலை அதுதான், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறத விட்டால் வேறு வழி கிடையாது, அதனால் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது தான் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சபார்டினேட் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அது என்னென்னா வந்து ஒரு அடியாள் வந்து நம்ம பொலிட்டீஷியனை கடத்திட்டு போயிருப்பான்ல, அவன் வந்து ஆக்சுவலாக அவனோட அடியாளே கிடையாது, அடியாள் மாதிரி வேஷம் போட்டு உள்ளே வந்துட்டு அவனை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம கைக்கு வந்து நேற்று அவன் தானே பார்த்தான் கடத்திட்டு போனதை, அதனால் வந்து நம்ம கை என்ன சொல்கிறான்னா, நான் வந்து நேற்று கடத்திட்டு போன சீனை வந்து நான் நல்லா பார்த்தேன், எனக்கு ஒரு பேப்பர் பென் மட்டும் கொடுங்க, நான் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து அப்படியே நான் வரைஞ்சி காமிப்பேன், ஏன்னா வந்து எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால் வந்து நான் வரைஞ்சி காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து சொல்கிறான். உடனே வந்து இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவனுக்கு பேப்பர் பென்னும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஒரு வண்டி வந்து கடத்திட்டு போயிருப்பாங்கள்ல, அந்த வண்டியை தான் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு பார்க்குறாங்க அவன் எப்படி வரைகிறான்னு. இவனும் வந்து அந்த சீனில் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து அவனும் வரைய ஆரம்பிச்சிடுறான். யோசிச்சு தான் வரைகிறான்.
அந்த வண்டி எப்படி இருக்குமோ அச்சஸில் அதே மாதிரி இவனும் வந்து அந்த பேப்பரில் வரைஞ்சிடுறான். வரைஞ்சிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சபார்டினேட்டை காமிச்சோன்னே சபார்டினேட் வந்து இது என்ன மாதிரி வண்டின்றதை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வண்டியை வச்சுட்டு இது நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பேப்பர் வாங்கி கை வரைகிறான். அதாவது என்னென்னா அந்த வண்டிக்கு வந்து சைடில் வந்து அடிபட்டிருக்கும், அப்படின்னா உடஞ்சிருக்கும், அதை வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்து அதையும் வரைஞ்சிட்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த சஸ்பெக்ட் ஒருத்தன் இருப்பான்ல, ஒருத்தவன் கடத்திட்டு போயிருந்தானே, அவனோட கையும் வந்து அந்த கையில் வந்து டேட்டூ ஒன்று இருக்கும் கோடு போட்டு, அந்த கை எப்படி இருக்குது அதையும் வந்து அப்படியே வந்து நம்ம கை வந்து வரைய ஆரம்பிச்சிடுறான். வரைஞ்சிட்டு இவனும் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸும் அவரோட சபார்டினேட்ஸ் சுற்றி இருந்தாங்களா அவங்கள்ட்ட காமிக்கிறான். காமிச்ச உடனே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், யாரோட கைக்கு வந்து டேட்டூ இப்படி இருக்குது, யாரோடது இப்படி இருக்குது, ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம சபார்டினேட்ஸை அதை வந்து தேடுறதுக்காக அவங்க வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னொன்று 18th சாப்டரோட கடைசி இமேஜும் எனக்கு வேணும், அதை பற்றியும் நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து கைக்கிட்ட சொல்கிறாரு. கையும் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உன் மேலே தான் நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம பாட்டு வந்து சொன்னோன்னே கையும் யோசிக்க பார்க்குறேன். இந்த பக்கம் வந்து நம்ம சபார்டினேட்ஸ்லாம் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தேடி ஒரு வழியாக வந்து சஸ்பெக்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சஸ்பெக்டோட பேர் வந்து கிம்மு. இதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் திடீர்னு வந்து நம்ம நியூஸ் சேனல்லையும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனி எந்த கம்பெனி வந்து அந்த நியூஸ் சேனல் போடுதுன்னா வந்து துணுன்னு ஒருத்தவனை சொல்லியிருந்தால, அதாவது நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து அவங்களோட தங்கச்சி வந்து வேலை பார்க்குற கம்பெனி, அங்கே அவனோட ஓனர் தான் வந்து நியூஸ் சேனலில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து கைக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்ருக்காரு. இதை குடித்து நீ நல்லா யோசி, லாஸ்ட்டு சாப்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசி, அப்போ தான் வந்து எங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கையை வந்து ஓகேன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு இவன் வந்து குடிக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தான், அதனால் வந்து அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போனார். உடனே நம்ம கையை வந்து எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருந்தான். இப்போ அந்த நியூஸும் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால அவங்கள பற்றி இங்கே இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படி தான் வந்து இந்த நியூஸ் சேனலுக்கு எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பார்ட் வராரு. ஏதாவது க்ளூ கிடச்சிதான்னு கேட்குறாரு. உடனே அவரோட சபார்டினேட் வந்து ஒரு ஃபைல் எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஃபைலில் வந்து என்ன இருக்குன்னா வந்து அந்த கிம்முன்னு ஒரு சஸ்பெக்ட் இருந்தான்ல, அதாவது கடத்திட்டு போனவன், அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. இவன் தான் அது, இவன் கையில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டூலாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோஸை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் இருக்க இடத்த சீக்கிரமாக கண்டுபிடிங்க, எப்படி இங்கே தான் இருப்பான், ஏதாவது மறைவிடம் இருக்கும், அங்கே போய் கண்டுபிடிங்கன்னு சொன்னோடனே நம்ம சபார்டினேட்ஸும் சீக்கிரமாக போய் அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் கைக்கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா வந்து, உனக்கு ஏதாவது அந்த நாவலில் நடந்தது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி கேட்டுட்ருக்காரு. உடனே வந்து உன்னை தான் நம்பி இருக்கோம், அதனால் நீ எப்படியாவது கண்டுபிடி, எப்படியாவது 18th சாப்டரோட எண்டிங் வேணும், அப்போ தான் எங்கே கொலை நடக்குது அப்படின்றது வந்து தெரிய வரும்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம கையை வந்து சரி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக ஃபோனில் மெசேஜஸ்ஸு. என்ன மெசேஜ்னால் இந்த போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க, எதுக்கு வந்து கிரிமினல்ஸை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க, அந்த மாதிரி மெசேஜஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட்டுக்கு நான் வேலை செய்யவே வேணான்னு தோணுது, நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து நம்ம கை என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தில் அவங்களோட தங்கச்சி வந்து பெஸ்ட்டு, ஏன்னா அவள் என்ன நடந்தாலும் அவளோட வேலைக்காக அவள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க, நீங்களும் கண்டினியூஸாக வேலை பாருங்கள், ஏன்னா கொலை பண்ணுறது எப்படியும் தப்பு தானே, கண்டுபிடிங்க யார் அந்த கிரிமினல்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து இன்ஸ்பெக்டர் பார்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் பார்ட்டும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளோட தங்கச்சி மெசேஜ் பண்ணுறான். என்னென்னா குட் லக், நீ நல்லா பண்ணு, கிரிமினலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி மெசேஜ் பண்ணதும் அவன் நம்ம பார்ட் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல தங்கச்சியும் நல்ல பார்ட்னரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையை தான் சொல்கிறான் பார்ட்னர்னு. உடனே வந்து கை கொடுக்க சொல்கிறான். உடனே நம்ம கையை வந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பார்ட்னர்ஸாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சபார்டினேட் வந்து கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிம் மறைஞ்சிருக்க இடத்த, அதாவது அந்த சஸ்பெக்ட் மறைஞ்சிருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபார்டினேட் வந்து மேலேருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இவங்க 2 பேருமே வந்து அந்த
பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அங்கே வந்து அந்த சுமோ ஒன்றில் கடத்திட்டு போயிருப்பான்ல, அந்த சுமோ வந்து அங்கே நிற்கிது. உடனே கை வந்து இதே தான் நான் பார்த்தேன், அன்றைக்கி நைட்டு பார்த்த சுமோ இது தான், இங்கே தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரோட சபார்டினேட்டரும் ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவனோட இடத்த வந்து தேடுறாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக வந்து ரத்தக்கரையோட ஒரு கவரு, அது மட்டும் இல்லாமல் அந்த டேஞ்சரஸான வெப்பன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரூமில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டரும் அவனோட சபார்டினேட் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு பின்னாடி நம்ம கை வந்து நடந்து வரான். உள்ளே வந்து பார்த்த உடனே பார்த்தாலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பேயோட ரூம் மாதிரி தான் இருக்கும் அவனோட ரூமும். உள்ளே ஃபுல்லாக வந்து நெக்ராஸோட இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரூம் ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சபார்டினேட்டு, இன்ஸ்பெக்டர், கை எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக ஒரு பேப்பர் விடாமல் எல்லா பேப்பர்லேயுமே வந்து அந்த செவுரு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே கைக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கானா, இவன் ஏன் என்னோடய நெக்ராஸ் நாவலில் இருக்க எல்லா பிக்சர்ஸையும் எடுத்து அவன் செவுரு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து ஒரு புக்கையும் வந்து அங்கேருந்து பார்க்குறாங்க. புக்கு, சுத்தியல் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கையில் க்ளவுஸ் போட ஆரம்பிக்கிறாரு. க்ளவுஸ் போட்டுட்ருக்கும்போது நம்ம கையும் வந்து அந்த புக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவனுக்கும் ஒரு க்ளவுஸ் கொடுக்குறாங்க. அவனும் வந்து அதை வாங்கி போட்டுட்டு அங்கே ஒரு புக்கை வந்து பார்க்குறாங்க. அந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்கோன்னா, மெமோரியல்ஸ் ஆஃப் எவில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். மெமோரியல்ஸ் ஆஃப் எவில் அப்படின்னோடனே நம்ம கை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் புக்கை ஓப்பன் பண்ணி போட்டால் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடந்தது அதோட பிக்சரு, அதே மாதிரி நெக்ராஸில் நடந்த பிக்சர் அதே ஒட்டி வச்சுருக்கான். அதே மாதிரி செகண்ட் மர்டர் கேஸ்க்கும் அதே மாதிரி, தேர்ட் மர்டர் கேஸ்க்கும் அதே மாதிரி தான், ஃபோர்த்து மர்டர் கேஸ்க்கும் அதே மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்கான். ஆனால் வந்து ஃபோர்த்து மர்டர் கேஸில் வந்து அவன் நெக்ராஸ் நாவல்லேருந்து ஒட்டி வச்ச பிக்சர் வந்து ஒரு டெம்பிளோட ஃபேஸ் மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஒரு கடவுளோட முகம் தான் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கை வந்து யோசிச்சுட்ருக்கான், இதுதான் வந்து அந்த கடவுளோட முகம். இது வந்து பார்க்கவே கோயில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் அவனால் கையால் ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியல, எங்கே ஏதாவது கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அவன் யோசிச்சுட்டு அப்படியே வச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து, நீ கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கெய்கிட்ட சொன்னோன்னே கெய்யும் வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அவன் வெளில போகிற வரையும் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்களா அந்த சஸ்பெக்டை பற்றி. இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கும்போது கடைசியில் இவன் தான் சஸ்பெக்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அவன் ரூம் போய் பார்த்தாங்கல்ல, பிக்சர்ஸ்லாம் இருந்தோடனே இவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க சொல்லி கேட்டிருக்காங்க. சபார்டினேட்ஸும் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம கை வந்து அந்த ரூமில் இருக்க எல்லா பிக்சர்ஸையும் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்னென்ன அங்கே ஒட்டி வச்சுருந்தான் அப்படின்றத எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு, இவனும் எவ்வளோ யோசித்தாலும் எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு அவனுக்கு. ஃபுல் பிக்சர்ஸும் பார்த்தா நிறைய ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு மர்டர், செகண்ட் மர்டர் அது எல்லாத்தையுமே வந்து அவன் யோசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் மெமோரியல்ஸ் ஆஃப் எவில் அப்படின்ற ஒரு புக்கு வந்து அங்கே இருக்கிறத பார்த்துருப்பான்ல, அதையும் யோசித்து பார்க்குறான். ஏன்னா வந்து அந்த வேர்டும் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண மாதிரி அவனுக்கு தோணும். இன்னொரு பக்கம் வந்து அந்த கடத்திட்டு போனவன் வந்து என்ன பண்ணுறான்னா, பொலிட்டீஷியனை வந்து ஒரு இடத்துக்கு வந்து தரன்னு இழுத்து போயிட்டுருக்கான். அந்த பொலிட்டீஷியனை எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். உடனே தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது பின்னாடி இருந்து கடத்திட்டு போனவன் வந்து அவன் பேக்கெட்டில் வந்து சுத்தியல் வச்சுருப்பான் போல். அந்த சுத்தியலை எடுத்து அடிக்கிறதுக்காக அவன் வந்து அங்கேருந்து வரான். அப்படி வரும்போது நம்ம பொலிட்டீஷியனும் வந்து கெஞ்சி பார்த்துருக்காரு. ஆனால் அப்படிலாம் அந்த சுத்தியலை எடுத்து அப்படியே தலையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காமிக்கல. கண்டிப்பாக வந்து செத்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர்ஸு, போலீஸ் சபார்டினேட்ஸ் எல்லோரும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கையை வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கான், ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மெமோரியல்ஸ் ஆஃப் எவில்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டே இருக்கான். இங்கே சபார்டினேட்ஸும் வந்து ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஒரு கிரிமினல் தானே, சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட், நீங்கள் வந்து நம்ம போலீஸ், நம்ம கொலை நடக்கக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காக தான் இருக்கோம், அதனால வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம போலீஸ் சபார்டினேட்ஸும் வந்து சரி, அவர் சொன்னது எப்படியும் கரெக்டு தான், கொலை நடக்கிறது தடுக்கிறது தான் போலீஸோட வேலை, நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கைக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி ஏதோ கிடச்சிருச்சு. அதனால் அவன் வந்து எந்திரிச்சு என்ன கேட்குறான்னா, ஃபஸ்ட்டு கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸோட பிக்சர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட் கிட்ட கேட்டோன்னே, இன்ஸ்பெக்டர் பாட்டும் அவரோட போர்டில் ஒட்டி வச்சுருந்த பிக்சர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கேஸ், செகண்ட் கேஸ், தேர்டு கேஸ், அந்த மர்டர் கேஸ் நடந்ததில்ல, அது எல்லாத்தையும் வந்து அதோட பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கைக்கிட்ட கொடுக்குறாரு. கையும் வந்து கீழே வச்சு காமிச்சிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் என்ன சொல்கிறான்னா, இந்த மெமோரியல்ஸ் ஆஃப் எவில்னு ஒரு புக்கு இருந்ததில்ல, மெமோரியல்ஸ் ஆஃப் எவில்ன்றது வந்து நெக்ராஸில் ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு விக்டிமை வந்து கொலை பண்ணுறாங்க,
அந்த கொலை பண்ணுற இடம் வந்து அவங்க அந்த இடத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இது நான் நெக்ராஸ் எழுதும்போது இவ்வளோ யோசிக்கல. இப்போ எனக்கு வந்து அவன் நினச்சிருக்கிறது இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கை சொல்கிறான். உடனே பாட்டும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இந்த பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு கேஸை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு வேர்ஹவுஸில் வந்து இறந்துருப்பான்ல. வேர்ஹவுஸ் வந்து என்ன இருக்குன்னா வந்து அங்கே தான் வந்து 40,000 மக்களோட வேலையை வந்து அவன் வந்து தூக்கி விட்டுருப்பான். அந்த வேர்ஹவுஸில் வச்சு தான் அவன் வந்து ஒரு மர்டரும் நடந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் கேஸ் வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு. அந்த ஓப்பன் ஃபீல்டு கேஸை வந்து நம்ம போலீஸ் சப்பார்டினேட் தான் விசாரிச்சிருப்பாரு. அந்த கேஸ்லேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னென்னா வந்து அந்த லேண்டோட உரிமையாளர் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த லேண்டை வந்து அவங்க வந்து அபகரிச்சிடுவாங்க. அதாவது இந்த லேண்டு வந்து உங்களோட இடம் கிடையாது, எங்களோட இடம் தான் சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இறந்தவன் வந்து எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்ததுக்கு வந்து இவங்க நிறைய போராட்டமும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அது கேட்கல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த லேண்டை வந்து இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இந்த தப்பை வந்து அந்த லேண்டில் தான் அவன் பண்ணதுனால அந்த லேண்டில் வந்து அந்த கொலைகாரன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் கேஸ்க்கும் வந்து ஒரு வேர்ஹவுஸில் தான் நடந்திருக்கும். அந்த வேர்ஹவுஸில் தான் வந்து நிறைய ட்ரக்ஸை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ட்ரக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நாங்கள் வைக்கல, அந்த மாதிரி ஏதோ வந்து சொல்லி சமாளித்து அவன் வந்து அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடுறான். எப்படி வரானே தெரியல. போலீஸு எவ்வளவோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் பணம் கொடுத்து அவன் சமாளிச்சிடுறான். இந்த மாதிரி 3 கேஸுமே வந்து அந்த லொக்கேஷனில் அந்த 3 விக்டிமும் வந்து பண்ண தப்புனால தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அங்கே கொலை பண்ணியிருக்கான். அதே மாதிரி 4th விக்டிமும் அதே மாதிரி தான். 4th விக்டிம் எப்படின்னா வந்து வெளியில் நல்லவன் மாதிரி காமிச்சிட்டு உள்ளே வந்து எல்லா தப்பையும் பண்ணிகிட்ருக்கான். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இவனை வந்து எங்கே கொலை பண்ண போகிறாங்கன்னா அவனே கட்டின டெம்பிள். ஏன்னா இவன் வந்து டெம்பிளில் தான் எப்பயும் சுற்றிட்டுருக்கான். அப்போ அவன் கட்டின டெம்பிளில் தான் வந்து அவனை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை சொல்லிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டும் வந்து நான் உன்னை நம்புகிறேன், அதனால தான் இப்போ நான் வந்து நம்ம அந்த டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கை நீங்கள் எதுக்கு என்ன நம்புறீங்கன்னு கேட்டதுக்கு ரீசன்லாம் இல்லை, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காரில் ஏறி அந்த அவன் நம்ம பொலிட்டீஷியன் கட்டினார்ல ஒரு டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு போகிறாங்க. போனோடனே இவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பணம் வந்து கீழே விழுது. அதாவது அந்த பொலிட்டீஷியனை தான் வந்து மேலேருந்து அந்த கொலைகாரன் வந்து தூக்கி போடுறான். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், எல்லா இடமும் எப்படி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மர்டர்லாம் நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த மர்டரும் நடந்திருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் பாட் வந்து எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே திரும்பி அந்த பொலிட்டீஷியனே இறந்துட்டாரு. நம்ம கையும் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் எப்பயும் போல் ஷாக்லேயே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம போலீஸ் சப்பார்டினேட்ஸ்லாம் வந்து கொலைகாரனை தேடிட்டுருக்காங்க. ஏன்னா இவன் இங்கே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலேருந்து தூக்கி இப்போ தான் போட்டிருக்கான். அதனால் இங்கே தான் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும், தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம கை வந்து ஒன்று நோட் பண்ணுறான். என்ன நோட் பண்ணுறான்னா, ஒரு சாமியார் வேஷத்தில் வந்து ஒருத்தன் போகிறான், காலில் ஷூ போட்டுட்டு. அவனோட கையில் வந்து அந்த டேட்டூ இருக்குது. பார்த்தோன்னே இவன் தான் கிரிமினல், இவன் தான் சஸ்பெக்ட்டுன்றதை வந்து நம்ம கை கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சவன் வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லாமல் என்ன பண்ணிட்டான்னா வந்து அந்த கிரிமினலை வந்து ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து கையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அந்த கிரிமினலும் நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம கைக்கு வந்து கன்ஃபார்மே ஆகிடுச்சு இவன் தான் கிரிமினல் அப்படின்றதுனால அவனை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இன்ஸ்பெக்டர் பாட்கிட்டலாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு போய் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து சீக்கிரமாக ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு தெரியுது கை வந்து எங்கேயோ போயிட்டுருக்கான். நம்மளும் போய் அவன் எப்படியோ கிரிமினலை பார்த்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டும் அவனோட பின்னாடியே வந்து ஓடி வராரு. இவங்க 2 பேரும் அவனை பிடிக்கிறதுக்காக செம்ம வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. ஓடி வந்தோடனே நம்ம கை வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்தினோடனே அந்த கொலைகாரன் வந்து என்ன பண்ணுறான்னா கத்தி எடுத்துகிட்டு திரும்பி அவங்கள குத்துறதுக்காக வரான். குத்த வரும்போது அந்த கொலைகாரன் வந்து கையை பார்த்தோன்னே குத்தலை, சந்தோஷப்படுறான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பின்னாடியே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்ததும் இன்ஸ்பெக்டர் வந்து கையை வந்து பின்னாடி தள்ளி விட்டாரா. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே அந்த கொலைகாரன் வந்து குத்த ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு கையை பார்க்கும்போது குத்தாதவன் இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே குத்துனான்னு எந்த விஷயமும் வந்து தெரியல. குத்துனதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் வந்து அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவனோட கையையும் பிடிச்சிக்குவார், கத்தியையும் பிடிச்சிக்குவார். குத்தினாலும் பரவாயில்ல, அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருப்பாரு. அப்போ தான் வந்து அந்த கொலைகாரன் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான் இவனை பார்த்துட்டு.
இதுக்கப்புறம் வந்து அவன் தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிருப்பான் அந்த கொலைகாரன். ஆனால் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவனை மாதிரி. நீ எப்படி தப்பிச்சு போகிற நானும் பார்க்குறேன்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் சபார்டினேட்ஸ்லாம் வந்து கிரிமினலை பிடிச்சிட்டாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கீழே விழுந்துட்டாரு மயங்கி. நம்ம கை வந்து பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காரு, எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவர் எந்திரிக்கவே இல்லை, மயக்க நிலையில் இருக்கார். ஏன்னா செம்மையாக வலிச்சிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கொலைகாரனை வந்து சபார்டினேட்ஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எதுக்கு சிரிக்கிறானே தெரில. கை வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சீனை வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவன் அந்த பொலிட்டீஷியனை தேடி போகும்போது கீழே விழுந்திருப்பான்ல, அதனால தான் கீழே விழுந்திருக்கிறத வந்து பார்ப்பான். நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து அப்படிலாம் இல்லை, இது சும்மா சாதாரண ஸ்க்ராட்ச் தான் சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெல்ப் மட்டும் பண்ணு. இந்த மாதிரி கிரிமினல்ஸை பிடிக்கிறது, அவனுங்க போகிறதெல்லாம் பார்க்குறதுக்காக நீ போகாத. உனக்கு ஏதாவது அடிபட்டுரும். எனக்கு வேறு பயமாக இருக்குது, அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு. அதனால வந்து நீ போக வேணாம். நீ வந்து சும்மா வந்து அந்த நாவலை பற்றி என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அது கையும் எதுக்கு இவ்வளோ அக்கறை காமிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவாங்க. இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பிடிச்சது தான் ஒரிஜினல் கில்லரான்னு தெரில, ஏன்னா இவனுக்கும் மேலே யாராவது இருப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் தெரியணும்னா நம்ம கண்டினியூஸாக அடுத்த எபிசோட் பார்த்துட்டு தான் இருக்கணும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.